ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராசிப்படி தொழில்கள். இதுதான் தலைப்பு. ஜாதகத்தில் பலன் எடுக்கும் முறைகளில் லக்னமும் ராசியும் இன்றியமையாதவை. ஒருத்தர் பிறந்ததிலிருந்து மத்தியம வயது வரை கிட்டத்தட்ட அவருடைய ஆயுள் பாகத்தில் 1/3 பங்கு இல்லை அரை பகுதின்னு கூட சொல்லலாம். அது வரைக்கும் அவரை வழி நடத்திட்டு போகிறது லக்னம். இந்த லக்னம்ங்கிறது நாம் பிறந்த நேரத்தில் சூரியனுடைய ஒளி கீற்று இந்த பூமியில் எந்த பகுதியில் விழுந்துட்டுருக்கோ அதன் அடிப்படையில் கணிக்கப்படுறது. அது லக்னம், ஆத்மாவை குறிப்பது லக்னம். அடுத்து நாம் பிறந்த நேரத்தில் சந்திரன் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரோ அது எந்த வீட்டில் விழுகிறதோ அந்த அடிப்படையில் வர்றது ராசி. இங்கே தொழில் அப்படிங்கிற அடிப்படையில் லக்ன அடிப்படையிலையும் தொழில்கள் அமையும், ராசியின் அடிப்படையிலையும் தொழில்கள் அமையும். வெற்றிகரமான தொழில் வளர்ச்சி கொண்டவர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராசியின் அடிப்படையில் தான் தொழில் அமைஞ்சிடும். இது ஏன் அப்படிங்கிறதுக்கான சூட்சுமத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக லக்னம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தன்னுடைய வலிமையை இழந்துடும் அப்படிங்கிறத நான் நிறைய காணொளிகளில் சொல்லிகிட்டு இருக்கேன். லக்னப்படியும் பார்க்கணும், ராசிப்படியும் பார்க்கணும். ஒரு மனிதன் முழு செயல்திறன் கொண்டவனாக மாறுறது ஒரு 36 வயசுக்கு அப்புறம் தான். 35 வயசு 36 வயசு முழு செயல்திறன் கொண்டவர். இந்த 35-36 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே ஒருத்தர் முழுமையான செயல்திறன் உடையவராக மாறிடுவார். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவருடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே சமுதாய ரீதியான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். உதாரணமாக படிப்பு முடிஞ்சிருக்கும், வேலை ஒரு மாதிரி செட் ஆகிருக்கும், திருமணம் முடிஞ்சிருக்கும், குழந்தை பிறப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு சிலருக்கு தான் வேலை இன்னும் ஒழுங்காமையில் குழந்தை இன்னும் பிறக்கலைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த 36 வயசுக்குள்ளே இந்த சமுதாய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அடுத்து ஒரு குடும்ப தலைவனாக இருப்பார். அவர் பேச்சை கேட்குறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தகுதி கொண்டவராக வந்துடுவார். இந்த மாதிரியான அமைப்பு வந்த பிறகு நமக்கு எது ஜாதகத்தில் வலிமையாக வேலை செஞ்சிட்ருக்குன்னு பார்த்திங்கன்னா ராசி. அப்போ ராசியினுடைய வலிமையின் அடிப்படையில் தொழிலை தேர்ந்தெடுக்கும் போது அந்த செயல்திறன் உச்சக்கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கிறதுனால கட்டாயமாக ராசிக்கு 10ஆம் இடத்தின் அடிப்படையில் செய்யப்படுற தொழில்கள் அல்லது ராசிப்படி 10ஆம் இடத்தில் வலுவான கோள்கள் அமர்ந்து அதன் மூலம் செய்யப்படுற தொழில்களில் ஜாதகன் வெற்றியாளராக இருப்பார். அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒருத்தர் சிம்ம லக்னம், கடக ராசி. சிம்ம லக்னம், கடக ராசி, ராசியில் சந்திரன் ஆட்சி. இவருக்கு லக்னப்படி 10ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. லக்னப்படி 10ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டுருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் செவ்வாயோட வீட்டில். இவருக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்து அதை பார்த்துட்ருக்கார். இவர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். இவருக்கு லக்ன அடிப்படையில் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் ராசி அடிப்படையில் மருத்துவத்துறை சாதனையாளராகிறதுக்கான விதி இருக்குது. இன்றைக்கு 46 வயதை கடந்து விட்ட இவர் ஒரு புகழ்பெற்ற கைராசியான டாக்டராக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். இப்போ இங்கே ஜாதகத்தில் லக்னப்படி தொழில் அமைஞ்சதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ராசியின் அடிப்படையில் தான் தொழில் அமைஞ்சிருக்கு. அதை தான் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு, இன்னமும் பண்ண போகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் செயல்திறனில் உச்சக்கட்டம், நம்ம ஒரு 15 வயசில் செயல்திறனில் உச்சக்கட்டமாக இருப்போமா, 25 வயசில் உச்சக்கட்டமாக இருப்போமா, 36 வயசில் உச்சக்கட்டமாக இருப்போமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். 25 வயசில் உடல் திறன் வேணால் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய செயல்கள் அனைத்தையுமே இந்த சமுதாயம் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் ஆகாத மனிதராக இருப்பீங்க, கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருப்பீங்க, தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பீங்க, சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டவராக இருப்பீங்க. உறவுகள் சார்ந்த கடமைகளை நீங்கள் முடிக்க வேண்டியதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கும். ஆனால் அதுவே 36 வயசுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிருப்பீங்க, குழந்தைகள் பிறந்திருக்கும், தாய் தகப்பனுடைய பிடியிலிருந்து விலகி இருப்பீங்க, வெளியே வந்திருப்பீங்க, சுயமாய் முடிவெடுக்கக்கூடிய தகுதி உடையவராக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் வாழ்வியலை தீர்மானிக்க முடியுங்கிற ஒரு வேகத்தில். அப்போ லக்னத்தின் அடிப்படையில் தொழில்கள் அமைகிறத விட ராசியின் அடிப்படையில் தொழில்கள் அமையும் போது அது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் விதி விலக்கு என்னென்னா, லக்னத்துக்கு 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அந்த 10 கூட இவர் வலுத்துடுச்சுன்னா
பிறந்தது முதற்கொண்டே இதுதான் தொழில்னு தீர்மானமாகி அதில் அப்படியே கொண்டுட்டு போயிட முடியும். அது இல்லாமல் மிஸ் ஆகிற பட்சத்தில் ராசிக்கு 10ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு தொழில்கள் அமைஞ்சாலும் ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அதற்கு பிறகு பெரும் வெற்றியாளர்களாக நீங்கள் திகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுதுங்களா? அப்போ ராசியின் அடிப்படையிலையும் நம்ம தொழிலை பார்க்க வேண்டியதும் தேர்ந்தெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது. சில நிலைகளில் படிப்பை கூட ராசியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நான் முதல்ல சொன்ன உதாரணத்துக்கு அவர் டாக்டர் படிப்பை ராசியின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுத்தார். லக்னத்தின் அடிப்படையில் அது வரவே இல்லை. ஆனால் ராசியின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்துட்டு அதில் சக்ஸஸ் ஆகிறார். அந்த மாதிரியும் கிரகங்களை கணிக்க முடியும். லக்னமும் ராசியும் வேறு வேறு இல்லைங்க, ரெண்டுமே நம்ம 2 கண்ணு தான். ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பேரும் சேர்ந்தால் தான் நாம். இன்றைக்கி உடனே நம்ம இன்றைக்கி அப்பாவும் தேவையில்லை அம்மாவும் தேவையில்லை தனித்தனியாக குழந்தை பெற்றுக்க முடியும்னாலாம் டயலாக் போடக்கூடாது. அதெல்லாம் வேறு. அதாவது விதிவிலக்குகள் அப்படிங்கிறது எப்போதும் உலகத்தில் இருக்கிறது தான். நம்ம விதிக்கு உட்பட்ட விஷயங்களை பேசுகிறோம். விதிவிலக்குகள் அந்த ஜாதகத்தில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்தும் பார்க்கணும். ஸோ உங்கள் ராசி என்னவோ அதற்கு 10ஆம் அதிபதி யாரோ அல்லது 10ஆம் இடத்தில் வலு கொண்ட கோள்கள் யாராக இருக்கிறாங்களோ அந்த அடிப்படையிலும் தொழில்கள் அமையும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்போ மேச ராசிக்கு 10ஆம் இடத்துல வலு கொண்ட கோளாக சனியும் செவ்வாயும் வருவாங்க. அப்போ இவர்கள் சார்ந்த தொழில்களை ஜெயிக்க முடியும். ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் மூலத்திரிகோண வலுவோடு குரு பகவான் நல்ல ஒரு நிலையோடு வருவார். அப்போ குரு சனி சார்ந்த தொழில்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வலுக்கொண்ட கோள்களாக வருவாங்க. அஃப்கோர்ஸ் சூரியன் செவ்வாய் எல்லா இடத்துலையும் 10ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க திக்பலங்கிற ஒரு வலுவை அடைவாங்கங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிதுனத்திற்கு சுக்கிரன் குரு சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்துல வலுக்கொண்டவர்களாக வர்றதுனால செவ்வாய் சூரியன் சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு சிறப்பாக வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல வலுக்கொண்ட கோள் சந்திரனும் சுக்கிரனும். அப்போ சந்திரனும் சுக்கிரனும் சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய சிம்மராசிக்காரங்க சினிமா துறையில் விளையாட்டுத் துறையில் அழகு கலைத்துறையில் சாதனையாளர்கள் இருப்பாங்க. அந்த சந்திரன் சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரும். கன்னிராசிக்கு 10ஆம் இடம் புதனுடைய வீடாகி அவர் அங்கே ஆட்சிங்கிற வலுவை பெறதுனால கணிதம் அக்கௌண்ட்ஸு கணிதம் சார்ந்த துறைகள் புதன் சார்ந்த துறைகளில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடம் சந்திரனுடைய வீடு, இங்கே குரு பகவானும் உச்சம் பெறுவாருங்கிறனால ஃபைனான்சியல் செக்டர் சம்மந்தப்பட்ட துறைகள் டிராவல் சம்மந்தப்பட்ட துறைகள் குரு சந்திரன் சார்ந்த தொழில்களில் சிறப்பு பெறுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் சூரியனோட வீடாக அவர் அங்கே மூலத்திரிகோண வலுவையும் பெறுவார். இங்கே குரு ரொம்ப நல்ல நிலைமையில் இருப்பார், செவ்வாய் ரொம்ப நல்ல நிலைமையில் இருப்பார், புதனும் நல்ல நிலைமையில் இருப்பார்னால இவங்களுக்கு பல தொழில் மன்னர்கள்னு பேரே இருக்கும். ஒரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் சார்ந்த தொழில்கள் இருக்கும், புதன் சார்ந்த தொழில்கள் அமையலாம், குரு சார்ந்த தொழில்கள் அமையலாம், செவ்வாய் சார்ந்த தொழில்கள் அமையும். தனுசு ராசி ஜாதகர்களுக்கு இது புறமே ராசி தனுசு ராசி ஜாதகர்களுக்கு 10ஆம் இடம் புதனுடைய வீடாகி இங்கே சூரியன் செவ்வாய் வலுவடை வரதுனால சூரியன் சார்ந்த தொழில் புதன் சார்ந்த தொழில் செவ்வாய் சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு வளர்ச்சியை தரும். வேலை அப்படின்னு வந்தாலும் அதில் வரும், தொழில்னாலும் அதில் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் சனியோடைய வீடு, சனி உச்சம் பெற வீடாகவும் சுக்கிரன் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற வலிமை கொண்டதுனாலையும் உங்களுக்கு சுக்கிரன் சார்ந்த தொழில்களும் சனி சார்ந்த தொழில்களும் நல்லா. மகர ராசிக்காரர்களுக்கு இது மகர லக்னத்துக்கல்ல, மகர ராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடாகி இங்கே செவ்வாய் நல்லா வலுப்பெறுவாருங்கிற மாதிரியும் ராகு கேதுகளும் இங்கே வலுப்பெறுவார்கள்ங்கிற அடிப்படையில் சூரியன் திக்பலம் அடைவாருங்கிற அடிப்படையில் சூரியன் செவ்வாய் ராகு கேது சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு சூட்டும். மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் தனுசு குருவனுடைய வீடு, இங்கே குருவே மூலத்திரிகோண வலுவோடு இருப்பாருங்கிற அடிப்படையிலையும் இங்கே மோஸ்ட்லி கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும். அதுலேயும் செவ்வாயும் சூரியனும் திக்பலம் அடையும் வீடுங்கிறதுனால இவர்களுக்கு குரு செவ்வாய் சூரியன் சார்ந்த தொழில்கள் அமைஞ்சதுன்னா சிறப்பாக வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். இது 12 ராசிகளின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய தொழில்களின் வலு. 10ஆம் இடத்துல வலுப்பெறது யார், அந்த வீட்டின் அதிபதி யார், அவர் வலுவாக இருக்காரா, இருக்கிறதன் மூலமாக அந்த தொழில்களை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் ஒரு முழு செயல்திறன் கொண்ட மனிதராக நீங்கள் செயல்படும் போது ஒரு 35 வயசுலேருந்து 55 வயசுன்னு வச்சுக்குவோம். அந்த பீரியடில் ராசியினுடைய பவரோட அடிப்படையில் நீங்கள் ஒரு தலை சிறந்த வெற்றியாளராக மாறுவதற்கு இது உதவும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.